இருந்து ஒருத்தங்க வந்திருக்காங்கப்பா. சொல்ல மாட்டேன்ப்பா. கப்பல்ல வந்தீங்களா? வந்தாங்க. சோ இது அந்த அண்ணே அப்படி. அப்புறம் வந்து இந்த பையனை வந்து ஈக்கு குச்சின்னு கூப்பிடுவேன், கோச்சுக்கிடாதீங்க சரியா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி, கேசரி, அப்புறம் வந்து மட்டன் சரியா. மட்டன்னா ஆட்டுக்கறி எல்லாருக்கும் தெரியும். ஆனா அம்மா வந்து கறி சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுனால எங்க அம்மாக்கு வந்து இட்லி அப்படி சொல்லாதுக்கு அப்புறம் எல்லாரும் உங்களுக்கு மறுபடியும் யாசுவாங்க. எனக்கு தெரியாதீங்க வாங்கிடுங்க அப்படிலாம் இல்லை, யாச மாட்டாங்க சரியா. சோ இன்னைக்கு வந்து கண்மணி பாப்பாவுக்கு பர்த்டே. நீங்க எல்லாருமே விஷ் பண்ணுங்க. அந்த ஒருக்க காட்டுங்க கண்மணி பாப்பாவை. அப்படி காட்டு மணியும் காட்டுமா, சும்மா காட்டுங்க. எல்லாரும் விஷ் பண்ணிக்கோங்க. அந்த கண்மணி பாப்பாவை பாத்துக்கோங்க ஓகேவா. நம்மள மாதிரி தானே அதுகளுக்கு ஒரு ஜீவன். சோ அந்த ஜீவனை தத்தெடுத்து வளர்த்த கண்மணி பாப்பாவோட அம்மாவை நீங்க வாழ்த்து சொல்லிருங்க. என்ன அப்புறம் நண்பர்களே, நம்மளுடைய ஜெகிசா சிஸ்டர் வந்து அவங்க ரிலேஷன்ஸோட தோட்டம் அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அந்த தோட்டத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. நெல்லி மரம், தென்னை மரம், என்னமோ ஒரு ஆப்பிள் சொன்னாங்களா, தண்ணியாக இருந்துச்சு. அந்த ஆப்பிள் மரம் ஒன்று நின்றுச்சு. அப்புறம் மாங்காய் மரம் நிறைய நின்றுச்சு. இவன் சுரேஷ் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தான். அப்படியே நான் தோட்டத்தை எல்லாமே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன். கண்மணி கூட அவன் ஒரு டூயட் போட்டான். அதுக்கப்புறம் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மாங்காய்லாம் பறித்து கொடுத்தாங்க. அப்படியே செம்ம என்ஜாய் பண்ண நண்பர்களே. இந்த தோப்புல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஹாய் சொல்லுங்கண்ணே. அவங்க கண்மணி வச்சுட்டு எங்கே நிற்காங்க? அங்கெல்லாம் நிற்காங்க. சரி, இதான் வந்து கண்மணி நாய்க்குட்டி. சிஸ்டர் ஹாய் சொல்லுங்க. சரி சொல்லுங்க அம்மா, இது என்ன பழம்? என்ன பழம்? வாட்டர் ஆப்பிளா? வாட்டர் ஆப்பிளா? என்னது சொல்லுங்க. வாட்டர் ஆப்பிள். எல்லாரும் பாத்துக்கங்க, குவார்டர் ஆப்பிள். நீங்க குடிச்சீங்கன்னா அப்படியே ராவா போத வரும். வாட்டர் ஆப்பிள் பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. இதனுடைய மரம் அதானே, அந்த அதானே. இதனுடைய மரம் இந்த இருக்கு பாருங்க, இந்த கும்முன்னு ஒரு இலை இருக்கா, இந்த மரம் தான். இதுல இருந்து தான் அம்மா வந்து நேச்சுரலா போய் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டேஸ்ட் நல்லா இருக்குமாமா? சாப்பிட்டாதான் தெரியும். பதில பாத்துக்கோங்க. எதையுமே வந்து நம்ம பார்த்தா சொல்ல முடியாது. அதான் ஒரு மனுஷனையும் பார்த்தா சொல்ல முடியாது, பழகி பார்த்தாதான் தெரியும். அதே மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். வந்து என்ன நெல்லிக்காய்னா என்ன நெல்லிக்காமா? சீமை நெல்லிக்காவும் பாருங்க. திருடி தின்னாதான் ருசி அதிகம் அப்படின்ற மாதிரி எங்க அம்மா எனக்காண்டி பறிச்சு தராங்க. ஏமா பறிங்கம்மா 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 பறிங்க 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 பறிங்க. இங்கே பாருங்க நண்பர்களே, சீமை நெல்லிக்காவா. குற்றால சைடில் நம்ம ஊரில் டூர் போனால் வாங்குவோம்ல, அந்த நெல்லிக்காய் பாருங்க. வாட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பாருங்க, பெரிய தோப்பு, பெரிய தோப்புக்குள்ளே போகிறோம். வாங்க போகலாம். ப்ரூனோ பாய், டாடா.